சரி எத்தனை அடி? 2 அடி. அவர் 2 6 வாங்கி தந்துப்பா. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் தான் லைக்ஸும் நல்லா தெரியும், உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே வீடியோ தான். அது இல்லாத யார் பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா, கஜாண்ட பர்த்டே, அது என் ஒய்ஃபின் பர்த்டே தான். இன்றைக்கி எத்தனாவது பர்த்டே என்னன்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். இன்றைக்கி கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு இன்றைக்கி கொடுக்குறதுக்கு. நான் அவருக்கு இன்னும் தெரியாது, சர்ப்ரைஸ் ஆகிக்கட்டும்ட்டு ஒன்றும் காட்டலை. கேக் இருக்கு, அடுத்தது சில கிஃப்ட்கள் இருக்குது. என்னன்றதை வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பார்க்கலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனல் லக்ஷன் ப்ளாக்கை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோவில் போடுவோம், அதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கஜா அந்த பர்த்டே தான். இன்றைக்கி கஜாவுக்கு இதுவரைக்கும் கொஞ்சம் இதுக்கு முதல் கஜாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற கூட கஜாவுக்கு தெரியாது. இந்த எதுவுமே இந்த சரியில்லை கஜாவுக்கு அப்படின்னா கஜா இந்த எண்ணி கொண்டு இருந்திருக்கு நினைக்கிறேன். இன்றைக்கு நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் கேக் வெட்டியிருப்பேன். பட் அவளை எழுப்பத்தே அப்படின்ற ஒரு இதெல்லாம் நான் விட்டேன். ஓகே, அதை நான் இன்றைக்கு செய்கிறேன். நான் காலையில் இப்போ விட்டோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே கஜா, இது கேக்கு அடுத்தது கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு. என்ன கேக்கு கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு. இது யார் வாங்கி பண்ணீங்க? என்ன சொல்ல தேவையில்லை, நான் வாங்கி தரல. இதுல நிக்கிற ஒரு ஆள் தான் வாங்கி தந்தது உண்மையிலே, சரியா? ஆனா என்ன நான் வாங்கி தரல, என்ன சொல்ல தேவையில்லை நீங்க, சரியா? இதுல நிக்கிற ஒரு ஆள் தான் வாங்கி தந்தது. ஆரண்டது சொல்லுங்க நீங்க. என்னடா முன்னுக்காக வீடியோல பார்த்து கொண்டு கிஃப்ட் இருக்கு. அப்ப நீங்க யார் வந்து பார்க்க சொன்னீங்கன்னா நான் அந்த கிஃப்ட் அவங்களுக்கு தரலாம். இல்லைன்னா அப்புறம் அவங்க யோசிப்பாங்க வீடியோ பார்க்கும்போது. நானே நான் வாங்கி தரல. நான் இந்த உடுப்பு வாங்கி தந்தேன். நான் உடுப்பு வாங்கி தந்தேன். இது கேக் கார் வாங்கி தந்திப்பா. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு. ஏதாவது வாங்கி தந்தேன். எல்லாரும் வாங்கி தந்தீங்களா? நிக்கிறா வீடியோ பார்க்க நம்ம வாங்கி கொடுத்த நம்மளே சொல்லலையே. யாரு நீ கிஃப்ட் பண்ணி சொல்லு. சின்ன பிள்ளை மஜா அவங்க இல்லை அவங்க இல்லை வாங்கி தந்தாங்க. கவலைப்பட போறாங்க. என்ன எல்லாத்தையும் நான் தான் வாங்கி தந்தது. இருக்கல நான் இங்கே வாங்கி தந்தேன். சரி, கடைசியாக இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அதில் யார் வாங்கி தந்து கண்டுபிடிக்கான்னு பார்ப்போம், சரியா? அது உங்களுக்கு என்ன கிஃப்ட் சரியா? உங்களுடைய நான் நோம்பலாக தான் காட்டினேன், என்னென்னு தெரியல உங்களுக்கு. ஓகே, இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. இந்த ஒரு கிஃப்ட் இதுக்குள்ள என்ன அடிக்க மாட்டேன் யோசிக்கிங்க நீங்கள்? இல்லை பாருங்க, பார்த்தா தெரியும் தானே. இதுக்குள்ள இப்போ என்ன அடிக்கும்? இப்போ சிறகாம பாருங்க, என்ன அடிக்கும்? மோதிரமா? மோதிர டப்பா ஏறி. சரி, என்ன அடிக்க நீ இல்லை வாங்க. யார் வாங்கி தந்தீப்பா? என்னன்ற முதல்ல யார் வாங்கி தந்தீப்பா? என்ன சொல்லுங்க, யார் வாங்கி தந்தீப்பா? மோதிரம் ஓகே, மோதிரமா ஓகே. இதுக்குள்ள இருக்கிற மோதிரம் யார் வாங்கி தந்தீப்பா? எல்லாத்தையும் நான் தானே வாங்கி தந்தேன். என்ன நான் தானே? நான் உடுப்பு வாங்கி தந்தேன் நான், சரியா? மற்ற இதுல யார் வாங்கி தந்தது? டைம் போய் கொண்டு வீடியோவில் பார்த்துக்காது. என்ன எல்லாம் நான் தானே? இருக்கலாம் இல்லை, எல்லாம் நான் தானா? அப்புறம் நான் பேரியல உள்ள பிறகு யோசிக்கப்பா நீங்க என்ன அவங்கள பேர் நம்ம சொல்லி கஜாவுக்கு எல்லாமே யாரு? இது மஜா வாங்கி தந்திக்கணும். இது
இது நீங்க வாங்கிட்டீங்க. அப்படியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா யார் வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது நான் தான் வாங்கி கொடுத்தது. ஆனால் அவர் சொன்ன ஆரம்பத்தில் நான் தான் நினைச்சேன். அப்புறம் எல்லா விஷயத்தையும் ஒரே ஆள் செஞ்சுக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். இதுக்குள்ளே என்ன இருக்கின்றது ஒரு கண்ணிகளை வச்சுட்டு பாருங்க உங்கள் கையில். சரி, எத்தனை அடி? 2 அடி. அவர் 2 யார் வாங்கி தந்துப்பா? அதுக்குள்ளே இருக்கு சர்ப்ரைஸ். யார் வாங்கி தந்துப்பா? 2. அடுத்தது காட்டுங்க, வீடியோவில் காட்டுங்க. தெரியலன்னா அப்படியா? தெரியல அப்படி தேவையில்லையா? அவனுக்கு தேவையில்லையா அது? நீங்க வாங்கிட்டு. அடுத்தது சரி போட்டு பாருங்க. சரி போட்டு விடையா? நான் போட்டு விடையா? எதை போட்டு விட சொல்லுங்க. நீங்கள் உங்களை போயிட்டு சொல்லுங்க, எதை போட்டு விடு? இல்லையா? காட்டுங்க. அது கிடக்கு நம்ம இல்லை போடையா? காட்டுங்க வீடியோவில் தெரியுதா? ஓகே. இது அதுதான் இது இல்லை. என்ன? சரி ஓகே, அது மாமியார் வாங்கிட்டு வந்துட்டு. சரி, அதையும் கூப்பிட்டு அம்மா போட்டு விடுங்க. அதையும் போட்டு விட்டு பார்ப்போம் அப்படின்னு. பெருசா இல்லையா? கொஞ்சம் நடுவு. அதையும் காட்டுங்க. 2 காட்டுங்க. இப்படி காட்டுங்க. இப்படி காட்டுங்க. அப்படியே கிட்ட காட்டுங்களேன். தெரியுதா? ஓகே சரி. ஓகே கைஸ், கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கேக் கட்ட போகலாம். ஓகே ஓகே ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kak Jendini. Happy birthday to you. Clap clap. Okay. என்னடி முகத்தை போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே சரி ஓகே. கேக் பற்றி முடிஞ்சு கேக் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்படி நடக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக கெஸ் பண்ணினீங்களா? கொஞ்சமாக அஞ்சு நினைச்சினீங்களா இப்படி நடக்கும் இந்த பர்த்டே, நம்மளோட பர்த்டே இந்த எத்தனாவது 19வது பர்த்டே எனது 19வது பர்த்டே இப்படி நடக்க மாட்டேன் நினைச்சினீங்களா? நினைச்சேன் நான் நடக்குமா, நான் இந்த அளவுக்கு இப்படி நீங்க சத்தியமா நினைச்சு அந்த காட்டுறது ஒரு இது இல்லையா? ஐசிங்கோட கைஸ். ஓகே அது பிரச்சனை இல்லை. சரி, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாமா? ஓகேவா? அப்படி நம்ம லக்ஷன் ப்ளாகை
சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க ஓகே மறக்காம நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys பார்க்குறது சூராசிமா அடுத்தது ஃபன்னியாக இருக்கும் நல்ல ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ மறக்காம பாருங்க நீங்கள் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் லக்ஷன் பாய்